நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின். விளக்கம். பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். லாபத்தில் இயங்கிய பாண்லே நிறுவனம், நஷ்டத்தில் இயங்க ஊழியர்களே காரணம். முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. மாமூல் தர மறுத்த தொழிற்சாலை மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு, ரவுடிக்கு போலீசார் வலை. கள்ளச்சாராய மரணங்களால் தமிழகம்தான் தள்ளாடுகிறது. தமிழக அமைச்சர் சேகர் பாபுவுக்கு சபாநாயகர் பதிலடி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் லாபத்தில் இயங்கிய அரசின் பாண்லே நிறுவனத்தை நஷ்டத்திற்கு கொண்டு வந்தது ஊழியர்கள்தான் என்றும், ஊழியர்கள் வேலை செய்யாததால் மற்ற கூட்டுறவு நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் இளைஞர்கள் படித்துவிட்டு வேலை இல்லை என்று கூறாமல் கறவை மாடுகள் வாங்கி பால் உற்பத்தியை பெருக்கி வருமானம் ஈட்ட வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் இயங்கி வரும் அரசின் கூட்டுறவு நிறுவனமான பாண்லே நிறுவனத்தில் குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை இணையத்துடன் செய்து கொண்ட ஓர் நீண்ட கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமுல் பிராண்ட் ஐஸ்கிரீம் உட்பட தற்பொழுது தினமும் 10,000 லிட்டர் உற்பத்தி செய்து வழங்கப்பட்டு வருகிறது. இதனை 20,000 லிட்டராக அதிகரிக்கும் நோக்கிலும் கேன் ஐஸ்கிரீம் உற்பத்தியினை தொடங்கிடவும் விரைவாக கெட்டிப்படுத்தும் வசதியினை ஏற்படுத்தும் வகையிலும் 34 கோடி ரூபாயில் புதிய 20,000 லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் திட்ட மதிப்பீட்டில் நிறுவப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய 20,000 லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் அமைக்கும் பணியை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், தேசிய பால்வள வாரியத்தின் தலைவர் மினேஷ் ஜா, தலைமை செயலர் சரத் சௌகான், விவசாயிகள் மற்றும் பாண்லே பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அப்பொழுது விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பாண்லே நிறுவனம் பழமையான கூட்டுறவு நிறுவனம். பால் வழங்க பல நிறுவனங்கள் இருந்தாலும் மக்கள் பாண்லே பால் இருக்கா என்று கேட்டு வாங்கும் நிலை உள்ளது. கறவை மாடுகள் வாங்க அரசும் வங்கியும் உதவி செய்கிறது. எனவே கறவை மாடுகள் வாங்கி பால் உற்பத்தியை பெருக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும். படித்துவிட்டு வேலை இல்லை, சும்மா இருக்கிறோம் என்று வார்த்தை இருக்கக்கூடாது. கறவை மாடுகளை வாங்கி வளர்த்து வருமானம் ஈட்ட வேண்டும். 7,000 லிட்டர் கேட்கிறார்கள் என்றால் 2,000 லிட்டர் தான் கொடுக்கிறோம். ஊழியர்கள் ஒத்துழைப்பு தான் முக்கியம். பல கூட்டுறவு நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கி மூடப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஊழியர்கள் வேலை செய்யவில்லை. அதனால் தற்பொழுது அந்த ஊழியர்களுக்கு வேலை இல்லை. லாபத்தில் கொண்டு வந்தால்தான் சம்பளம் கொடுக்க முடியும். பாண்லேவில் பாதி பேர் வேலை செய்கின்றனர், பாதி பேர் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதை நான் கேள்விப்படுகிறேன். பாண்லேவை நன்கு வளர்த்து வைத்திருக்கிறோம். தற்பொழுது நஷ்டத்தில் கொண்டு வந்து வைத்துள்ளீர்கள். லாபத்தில் இருந்தால் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் கிடைக்கும். இதை உணர்ந்து ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும். இன்னும் 6 மாதத்தில் 1000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என பேசினார். அது 7,000 நம்ம கேட்குறாங்க சொன்னால் நம்ம 2,000 3,000 செய்கிறோம். அந்த உற்பத்தி அளவு ஒரு உற்பத்தி செய்ய முடியும் நிலையில் இருந்தால் கூட நம்முடைய ஊழியருடைய ஒத்துழைப்பு கூட அதுலேயும் சரியாக நம்ம கொடுக்கறது இல்லை. நைட் ஷிஃப்ட் போட்டு கொடுத்தா கொடுக்கலான்றாங்க, இன்னும் கூட வேலை செய்ய கொடுக்கலான்றாங்க. ஆனால் இல்லை, நீங்கள் லாபம் அதிகமாக இல்லாமல் லாபமே இல்லாமல் போயிட்டு இருந்தால் கூட்ட நஷ்டெல்லாம் அழிவதற்கு காரணம், லாபம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இது மாதிரி நம்ம லாபத்தை ஈட்டுவதற்கு ஒரு முயற்சி
சரி, எப்படி அரசாங்கத்தை எதிர்பார்க்கறது, அரசாங்கம் மானியம் கொடுக்குமா பணம் கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கறது. அது இல்லாமல் நாம் லாபம் ஈட்ட வேண்டும், நம்முடைய நிறுவனம் லாபத்தில் இயங்க வேண்டும் என்பதை நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்கிறது. அது முக்கியமாக இந்த பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு அது இருக்க வேண்டும். பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு இருக்க வேண்டும். பாதி பேர் வேலை செய்யறது, பாதி பேர் வேலை செய்யறது இல்லை. அவரை மாதிரி இருக்கக்கூடாது. நான் கேள்விப்பட்டது தான், இன்னும் உள்ளே வரலன்னாங்க. சரியா, நான் இப்போ இந்த வெளியில் கேள்விப்படுறேன். பாதி பேர் வேலை செய்யறது இல்லை, பாதி பேர் தான் இருக்காங்க. பாதி பேர் எங்கே இருக்கானே தெரியலதான் சொல்கிறாங்க. அது ஊழியர்களே சொல்கிறாங்க, பாதி பேர் எங்கே இருக்காங்க தெரியல இருக்கிறாங்க. அப்படின்னு எப்படி லாபம் கிடைக்கும் உங்களுக்கு? எப்படி உற்பத்தி பெருக்க முடியும்? உற்பத்தியை பெருக்கி நீங்கள் ஐஸ்கிரீம் அவங்களுக்கு கொடுத்தா தான் உங்களுக்கு மறுபடியும் ஆர்டர் கொடுப்பாங்க. இல்லை என்ன பண்ணுவாங்க? வேறு யாரும் மாற்றி கொடுப்பாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ அவங்களுக்கு போகும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு எத்தனை நிறுவனங்கள் மூடப்பட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். மதுவால் புதுச்சேரி தள்ளாடவில்லை, கள்ளச்சாராய மரணங்களால் தமிழகம்தான் தள்ளாடுகிறது எனவும் புதுச்சேரி குறித்து சர்ச்சையாக கருத்து தெரிவித்த தமிழக அமைச்சர் சேகர் பாபுவுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மாநில சபாநாயகர் செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை போற்றும் வகையில் புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி சார்பாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் தவளக்குப்பம் சந்திப்பிலிருந்து நோனாங்குப்பம் திருவள்ளுவர் சிலை வரை தேசிய கொடி ஏந்திய பேரணி நடைபெற்றது. பேரணியில் பாஜக மாநில தலைவர் MP செல்வ கணபதி, பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏந்தி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். ஊர்வலத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தொடர்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், இருப்பினும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் புதுச்சேரி மாநில அந்தஸ்து கிடைக்க வாய்ப்பில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழக அமைச்சர் சேகர் பாபு புதுச்சேரி குறித்து பேசிய சர்ச்சை கருத்துக்கு பதிலளித்த சபாநாயகர் செல்வம், மதுவால் புதுச்சேரி தள்ளாடவில்லை, கள்ளச்சாராய மரணங்களால் தமிழகம்தான் தள்ளாடுகிறது எனவும் புதுச்சேரி குறித்து சர்ச்சையாக கருத்து தெரிவித்த தமிழக அமைச்சர் சேகர் பாபுவுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் கண்டனங்களை தெரிவிப்பதாகவும் கூறினார். அது புதுச்சேரி அது சொல்றது தவறான ஒரு குற்றச்சாட்டு. ஏன் அதை சொல்றேன்னா, தமிழகத்தில் டாஸ்மார்க் இருக்குது. அங்கே டாஸ்மார்க் இருப்பதால் தான் நீ தள்ளாடுறது மட்டும் இல்லை, கள்ளக்குறிச்சியில் மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. புதுச்சேரியில் அது மாதிரி எந்த மதிவினால் எந்த உயிரிழப்பும் ஏற்பட்டதில்லை. தள்ளாடுகிறது என்று கூறியதை வன்மையாக கண்டிக்கின்றேன். ஏன்னா புதுச்சேரி மாநில மக்கள் பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தோடு ஒருங்கிணைத்தவர். அந்த ஒரே காரணத்துக்காக தான் பிரெஞ்சு நாட்டினுடைய கலாச்சாரம் இருக்கின்ற காலத்தில் அந்த மது போன்ற அத்தனை உயர்வகை மதுவும் இங்கே கிடைக்கிறது. வெளி மாநில மக்கள், குறிப்பாக தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலத்திலேருந்து புதுச்சேரிக்கு படையெடுத்து வராங்க. நாம் யாரையும் அவங்களை வாங்கன்னு சொல்ல. சுற்றுலா பயணிகள் அத்தனை பேர் புதுச்சேரிக்கு வராங்க. நல்ல அவளுக்கான மதுவை பருகிவிட்டு செல்கிறார்கள். இது இதில் தள்ளாடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. எங்கேயும் தள்ளாடி பாண்டிச்சேரியில் ஒன்று தான் சரித்திரம் இல்லை. ஆனால் இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையும் மாதம் கள்ளச்சாராய சாவுகளும் உயிரிழப்புகளும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை சேகர் பாபு அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றார். புதுச்சேரி மாநில அரசின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறார். மாநில அந்தஸ்து ஆளுநர் சர்க்காரில் டெல்லிக்கு பல்வேறு சர்ச்சைகள் இப்போ என்னைக்கு தீர்மானம் போட்டோமோ அது மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருக்கோம். நான் முதலமைச்சர் செல்கின்ற போது கோரிக்கை வைப்பார். மாநில அந்தஸ்து பெறுவதற்கான வாய்ப்புகள் அதுக்கு வாய்ப்பு இல்லை. புதுச்சேரியில் மாமூல் கேட்டு தர மறுத்த தொழிற்சாலை மீது ரவுடிகள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த கோனேரிக்குப்பம் சங்கராபரணி ஆற்றுக்கு செல்லும் வழியில் முத்திரையார் பாளையம் பகுதியைச் சேர்ந்த உமாபதி அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இங்கு 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு மர்ம நபர்கள் கம்பெனியின் மீது 2 நாட்டு வெடிகுண்டுகளை வீசியுள்ளனர். இதில் ஒரு குண்டு தொழிற்சாலை கூரை மீதும் மற்றொன்று தொழிற்சாலை முன்பக்க சுவற்றின் மீதும் வீசப்பட்டுள்ளது. பயங்கர சத்தத்துடன் குண்டு வெடித்ததால் கம்பெனியில் பணியாற்றும் ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன நடந்தது என தெரியாமல் அனைவரும் வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு அலறி அடித்தபடி வெளியே ஓடி வந்தனர். அப்பொழுது அங்கிருந்து 3 நபர்கள் பைக்கில் தப்பி செல்வதையும் பார்த்தனர். கம்பெனி மீது வெடிகுண்டு வீசப்பட்ட தகவலறிந்த வில்லியனூர் போலீசார் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் கம்பெனி உரிமையாளர் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினர். வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் கம்பெனியில் பல்வேறு இடங்களை சோதனையிட்டனர். மேலும் அப்பகுதியில் உள்ள மற்றொரு கம்பெனியில் CCTV கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது 3
3 நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வருவதும் கம்பெனி மீது வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பி செல்வதும் பதிவாகியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் மாமூல் கேட்டு ரவுடிகள் தொழிற்சாலை உரிமையாளர் உமாபதியை தொந்தரவு செய்து வந்துள்ளனர். அவர் மாமூல் தர மறுத்ததால் கம்பெனி உரிமையாளரை மிரட்டும் வகையில் வெடிகுண்டுகளை வீசியுள்ளது தெரியவந்தது. தொடர்ந்து தலைமறைவாக உள்ள 3 பேரை வில்லியனூர் போலீசார் தேடி வருகின்றனர். மாமூல் கேட்டு தர மறுத்ததால் தொழிற்சாலை மீது ரவுடிகள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய டெங்கு தினத்தை முன்னிட்டு சுகாதாரத்துறை ஊழியர்கள் நகர் முழுவதும் டெங்கு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி சென்றனர். இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் மே 16ஆம் தேதி தேசிய டெங்கு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சுகாதாரத்துறை சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் டயர், பிளாஸ்டிக் கப், தேங்காய் ஓடு போன்றவற்றில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும், டெங்குவிற்கு தனி மருந்து இல்லை, கொசு ஒழிப்பே சிறந்தது உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்கள் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையிலிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு பேரணி சென்றனர். இப்பேரணியை சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்போ இந்த மே மாதம் வரைக்கும் டெங்கு கிட்டத்தட்ட 390 கேஸ் டெங்கு வந்திருக்கு. எவ்வளோ குறைக்க முடியுமோ அதுக்கு எல்லா ஏற்பாடும் நலவழித்துறை சார்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு தெரியப்பட்டது என்னென்னா, பழைய தேங்காய் மூடி, டயரு, வேறு டப்பு அது மாதிரி இருந்ததுன்னா அதில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். மழை பெய்யுது, தண்ணி தேங்குது, அந்த தண்ணியில் தான் அந்த ஏடிஸ் கொசு உற்பத்தி ஆகும். அதனால் தண்ணியை கொட்டிடணும், இல்லை அந்த தண்ணியை மூடி வச்சுட்டா அதில் அந்த கொசு உற்பத்தி இருக்காது. இந்த மாதிரி சில முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா. டெல்லி போலீசில் அதிகாரி என கூறி பெண்ணிடம் 1,53,000 ரூபாய் மோசடி செய்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கருவடிக்குப்பத்தை சேர்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெல்லி போலீசில் அதிகாரி பேசுவதாகவும், உங்க பெயரில் பண மோசடி நடந்துள்ளது தொடர்பாக சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்துள்ளது, வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் அனுப்ப கோரியுள்ளார். அதனை நம்பி அந்த பெண் 1,53,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். பாகூரை சேர்ந்த ஆண் நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி பேசுவதாகவும், முத்ரா கடனுதவி திட்டத்தில் குறைந்த வட்டியில் 2 லட்சம் ரூபாய் வரை கடன் தருவதாகவும் அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்த கூறினார். அதை நம்பி மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் 48,500 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். வீராம்பட்டினத்தை சேர்ந்த பெண் ஒருவர் ஹோட்டலில் அறைக்கு முன்பதிவு செய்ய ஆன்லைனில் கிடைத்த மொபைல் எண்ணில் பேசினார். எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் அறை முன்பதிவு செய்ய பணம் செலுத்த கூறினார். அதையடுத்து அப்பெண் 20,400 ரூபாய் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல புதுச்சேரி பெண் ஒருவர் 20,000 ரூபாயும், ஆண் நபர் 60,317 ரூபாயும், மற்றொரு பெண் 33,000 என 6 பேர் 3,35,317 ரூபாயை இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் கூனிச்சம்பட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பதவிக்காலம் முடிந்த நிலையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் தொகுதியின் எம்எல்ஏவும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் ஆகியோரின் பரிந்துரையின் பேரில் புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறை பதிவாளர் அவர்களால் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை நிர்வகிக்க தலைவர் மற்றும் இயக்குநர்கள் அடங்கிய 3 குழு நியமிக்கப்பட்டது. அதற்கான புதிய தலைவராக அன்பழகன் மற்றும் இயக்குநராக தியாகராஜன், சுதாகர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிய நிர்வாகிகளுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பதவி ஏற்றுக்கொண்டனர். பதவியேற்பு விழாவில் அதற்கான ஆணையை 3வரிடமும் ஒப்படைத்தார். தொடர்ந்து அலுவலகத்தில் உள்ள தலைவர், இயக்குனர் இருக்கையில் அமர வைத்து முதல் தீர்மானத்தில் கையெழுத்திட்டனர். இதில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஞானசேகரன், முன்னாள் கவுன்சிலர் பாலகிருஷ்ணன், அறங்காவல் குழு தலைவர் நடராஜன், பொருளாளர் கலியபெருமாள், செயலாளர் லக்ஷ்மணன், துணைத் தலைவர் திருக்குமரன், கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியன், இயக்குநர்கள் ராஜி முருகன், பாஜக சிறப்பு அழைப்பாளர் வீரராகவன், மண்டல பொறுப்பாளர் கண்ணன் மற்றும் பாஜகவினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முடிவில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் விஜயராகவன் நன்றி கூறினார்.
அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள தமிழ் கனல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு கர்ம வீரர் காமராஜரின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி இலவச மிதிவண்டியினை வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினரிடம் பள்ளி மாணவர்கள் சார்பாகவும் ஊர் முக்கியஸ்தர்கள் சார்பாகவும் மாணவர்களுக்கு விளையாட்டு திடல் ஏற்படுத்தி தருமாறு மனு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் பாரி, குணசேகரன் மற்றும் ஆசிரியைகள், தேங்காய்த்திட்டு பகுதி சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், NR காங்கிரஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு முடித்து 10ஆம் வகுப்பு பயில இருக்கும் மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு முடித்து 10ஆம் வகுப்பு பயில இருக்கும் மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி மாணவிகளுக்கு வழங்கினார். மேலும் மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியின் போது பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி, தலைமை ஆசிரியர் கீதா மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மேலும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். பொதுமக்கள் மற்றும் சிலம்ப கலைக்கூடத்தின் வேண்டுகோளுக்கு உடனடி பதிலளித்த தொகுதி MLA அனிபால் கென்னடி. கோலாஸ் நகர் சிறுவர் பூங்கா மறுசீரமைப்பு பணி தொடக்கம். புதுச்சேரி வானரப்பேட்டை பிரான்சுவா தோட்டத்தில் இயங்கி வரும் வீரத்தமிழர் தற்காப்பு சிலம்ப கலைக்கூடம் சார்பில் ஆசான் லெனின் வீரன் மற்றும் பொதுமக்கள் சார்பாகவும் கோலாஸ் நகரில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான சிறுவர் பூங்காவை மறுசீரமைத்து தர வேண்டும் என உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றவுடன் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி பணியாளர்கள் மற்றும் JCP உதவியுடன் பூங்கா சுத்தம் செய்யப்பட்டது. மாணவர்கள் மற்றும் மாணவியர் சிலம்பம் பயிற்சி எடுக்கும் வகையில் சூழலை சட்டமன்ற உறுப்பினர் ஏற்பாடு செய்தார். தொடர்ந்து அங்கு சமூக சீர்கேடு நடைபெறாமல் தடுக்க பாதுகாப்பிற்கு இரும்பு கேட் இருபுறமும் சட்டமன்ற உறுப்பினர் நகராட்சி மூலம் அமைத்து கொடுத்தார். மேலும் கழிவறை வசதி, மின் விளக்குகள், பாதுகாப்பு சுவர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் பேசியுள்ளார். இந்த நிகழ்வில் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், காங்கிரஸ் கமிட்டி தமிழ்ச்செல்வம், திமுக மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், திமுக துணை செயலாளர் ராஜி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிறுவர் பூங்கா பராமரிப்பில் தன்னார்வ காட்டி வரும் MLA அனிபால் கென்னடி இந்நிகழ்ச்சிகளிலும் தனது ஆர்வலர்கள் மூலமாக நகராட்சி ஒத்துழைப்புடன் பணிகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். லாபத்தில் இயங்கிய பாண்லே நிறுவனம் நஷ்டத்தில் இயங்க ஊழியர்களே காரணம், முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. மாமூல் தர மறுத்த தொழிற்சாலை மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு, ரவுடிக்கு போலீசார் வலை. கள்ளச்சாராய மரணங்களால் தமிழகம்தான் தள்ளாடுகிறது. தமிழக அமைச்சர் சேகர் பாபுவுக்கு சபாநாயகர் பதிலடி. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.